பேச இயலாத ஒரு சிறு குழந்தை அங்கே வந்ததும் முருகப்பெருமான் அதன் முன் தோன்றினான். கண்ணே கலங்காதே என்ற கற்கண்டை வழங்கினான். குழந்தை கற்கண்டாக பாடத் துவங்கியது. குரு குஹாய என்ற வார்த்தை. ஆமாம், முருகன் எங்கே இருக்கின்றான்? உங்கள் இதய குகையிலே இருக்கின்றான். எங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள், எனினும் இங்கேதான் இருக்கின்றேன் என்று உங்கள் இதயத்திலே நின்று சிரித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த பாலகுமரன், வடிவேலன், சண்முகன், குஹன். அந்த குழந்தையின் பெயர் முத்துசுவாமி தீட்சிதர். இருக்கக்கூடிய நவரத்தனங்களில் பட்டை தீட்டாமலே ஒளிரும் தன்மை படைத்தது முத்து என்று சொல்லக்கூடியது. அந்த முத்துசுவாமி தீட்சிதரும் பாடலும் அதுபோலத்தான். ரத்தினங்களாக திகழக்கூடிய வாழ்க்கையிலே எப்பெரும் துன்பம் இருந்தாலும் முத்துசுவாமி தீட்சிதரின் பாடல்களை கேட்க துவங்கிவிட்டாலே போதும், எல்லா துன்பங்களும் விலகியோடும். தற்போது உள்ள காலச்சூழலிலே செவ்வாயும் கேதுவும் மிக நெருங்கிய பாகையிலே நமக்கு சிம்மத்திலே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் இன்னல் பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடர்கள் தீராதா, வாழ்க்கையிலே நிம்மதி வாராதா என்றெல்லாம் வதைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது போன்ற சூழலிலே உங்கள் இல்லங்களில் முத்துசுவாமி தீட்சிதரின் பாடல்களை அவ்வப்போது ஒலிக்க துவங்குங்கள். எப்பேற்பட்ட வலி இருந்தாலும் சரி, அந்த வலியை உங்களுக்கு ஒரு வழியை காண்பித்து நீக்கி விடுவான் முருகன் முத்துக்குமரன். இனி கவலை வேண்டாம், இனியவை யாவும் மலர்.